பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்போம். ஓவியா வெளியேறினதுக்கான விஷயங்கள் குறித்து தான் விவாதிக்கப்பட்டது. முக்கியமா ஆரவ் ஓவியா காதல். இன்று கமலஹாசன் தனித்தனியா நேத்து பேசாதவங்க கிட்ட இன்னைக்கு வந்து பேசினாரு. அதுல முக்கியமான உரையாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கமல் ஆரவ் இவங்களோட உரையாடல் தான். அதனால அந்த உரையாடல்ல இருந்து இந்த விஷயத்த துவங்குவது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரவ் வந்து ஓவியாவை பத்தி நல்ல பொண்ணு, நல்ல மனசு உள்ளவங்க அப்படின்ட்டு பாசிட்டிவா தான் பேசுறாரு. கமல் வந்து உங்களுக்கு அது மட்டும்தான் எஸ்டாப்ளிஷா அப்படின்ட்டு கேட்கிறப்ப அதுக்கு வந்து தான் மட்டும் வந்து அவங்க போனதுக்கு காரணம் இல்லை, எல்லாரும் கார்னர் பண்ணாங்க, இது போல பூசி மொழிகை தான் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து காதல் என்பது அப்படிங்கிறத வந்து கேட்கிறப்ப ஃபன்னா அவங்க சொன்னாங்க, லாஸ்ட் ஃப்ரைடே தான் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து கமலோட முக பாவங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் அதை கமல் வெளிப்படுத்தல. கமல் என்ன கேட்கிறாரு அதுக்கடுத்துனா, ஓவியா கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைக்கிறப்ப கிஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொள்றாரு. அவங்க கொடுத்ததை நீங்க திருப்பி கொடுத்தாச்சாங்கிறப்ப முதல்ல மறுப்பு தெரிவிச்சாரு ஆரவ். அதுக்கு வந்து கமல் வந்து அப்போ ஓவியா வந்து அவங்க கொடுத்ததை பெற்றுக்கொள்ளாமல் இங்க இருந்து வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றீங்களா, ரைட் அப்படின்ட்டு கோபமா சொல்றாரு. அதுக்கடுத்து ஆரவ் மனசுல இருக்கிறது ஒவ்வொன்றா வாங்குறாரு. வாங்கிட்டு ஒரு பெண் மனதோட விளையாடலாமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கும் ஆரவ் தன்னை நியாயப்படுத்துறாரு. மீண்டும் கமலஹாசன் அதே கேள்விக்கு வர்றாரு. நீங்க ஓவியாவுக்கு திருப்பி கொடுக்கலையா அப்படின்ட்டு இரண்டாவது முறை அழுத்தமா கேட்ட உடனே ஆரவ் புரிஞ்சுக்கிட்டாரு, இது எல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத. அதுக்கடுத்து திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணமா சொல்றது, ஸ்நேகன் சொன்னாரு இத மாதிரி, அதனால கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப கமலே அதை கேள்வி எழுப்புறாரு. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம், மருத்துவ முத்தம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெயர் சூட்டுறாரு. அதுக்கடுத்து ஆரவ் கிட்ட இந்த முத்தம் கொடுத்த விஷயத்த மற்றவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க, ஏன்னா அந்த பொண்ணு பேர் வந்து கெட்டு போயிருக்கு, அந்த பெயரை வந்து கிளியர் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு கமல் சொல்றாரு. அதை ஆரவ் வந்து வெளியே போய் சொன்னாரு. இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன் பார்க்குறப்ப ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆரவ் வந்து ஓவியாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அந்த காரணத்தினால தான் ஓவியா வெளியே வந்து இன்னும் ஆரவ் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஏற்ற ஜோடி வந்து ஆரவ் தான் அப்படின்னு ஆழமாக நம்புகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்து ஆரவ் கொடுத்துருக்காரு. ஆரவ் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து ஓவியா கொடுத்த திருப்பி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தா இவர் மனசுல எந்த ஒரு தவறும் இல்லை, இவர் நியாயமாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த கமலஹாசன் மீண்டும் அழுத்தமா கேட்டதுக்கு அப்புறம், ஏன்னா இது ஃபுட்டேஜ் பார்த்துருக்காங்கிறது உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த தவறை ஒத்துக்கிறாரு. அப்ப தன்னோட தவறை மறைச்சி தன்னை வந்து நியாயப்படுத்தி கொண்டு ஓவியா மட்டுமே தவறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ண முற்பட்டிருக்காரு. இதெல்லாம் சரியா அப்படின்னு பாக்குறப்ப ஆரவ் செஞ்சது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்பிக்கையை வந்து அவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவரோட பதில்ல இருந்தே தெரியுது. ஓவியாவோட இந்த மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணமா ஆரவ் தான் இருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இது என்னோட பார்வையில் பட்ட விஷயங்கள். ஆரவ் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓவியாவோட நெருக்கம் காட்ட போறாரா இல்ல விலகி போறாரா அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். இன்று மக்கள் முன்னிலையில் அவர்கள் இந்த ஷோல நடந்துகிட்ட விஷயங்களை வச்சு பாக்குறப்ப ஆரவோட குணம் தன்னை யோகியவானாக காட்டிக்கொள்வதற்காக ஓவியாவை அசிங்கப்படுத்துவதற்கும் அவர் தயங்கவில்லை அப்படிங்கிறதா என்னால புரிஞ்சிக்க முடியுது. உண்மையில் குற்ற உணர்ச்சி இல்லாதவராக இருந்திருந்தால், நல்ல நபராக இருந்திருந்தால் முதல் முறை கேட்டபோதே அவர் மனதில் இருந்து வெளிப்படையான பதில் வந்திருக்கும். அது எல்லாம் வரவில்லை அப்படிங்கிறது ஆரவ் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிறதா காட்டுது. அது என்ன தவறு என்ன என்பது நமக்கு தெரியாது, காலம்தான் அதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அதுக்கடுத்து மற்றவங்க கூட நடந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப ஸ்நேகன் வந்து உண்மையிலே நிறையா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸ்நேகன் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. அவர் வந்து கமலஹாசன் இரண்டாவது வாரத்தில், கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதையுமே நேரடியாக சொல்ல மாட்டாரு, மறைமுகமாக தான் அவர் வந்து சொல்றாரு. இது குறித்து நம்ம சென்ற வாரம் நிகழ்ச்சியை பற்றி அதிகமாக விவாதித்தோம். இந்த வார நிகழ்ச்சியில் அவர் நடத்தின விதங்கள் வச்சு விவாதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சம்பவமும் பெரிதாக இல்லை. அவர் தன்னோட பாணியில வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு.
இதே போல 2வது வாரத்துல அவர் வந்து பலவீனமானவன்ட்ட மோதுறதுக்கு பேரு பலம் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சிநேகன் உணர்ந்து கொள்வதற்கு இத்தனை நாட்கள் ஆயிருக்கு. ஓவியாவோட பலவீனத்தை வச்சு நாங்க விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு வெக்கப்படுறோம் அப்படிங்கிறத சிநேகன் சொன்னது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. இனிமேல் மனசுல பட்டதை பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு மாற்றம், தன்னோட தவறை எல்லாம் உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம்தான். ரைசா உணர்ந்திருக்காங்க, சிநேகன் உணர்ந்திருக்காங்க. ஆனா உணராத 2 ஜென்மங்கள்னு எடுத்தா காயத்ரியும் சக்தி கிட்ட அதிகமான கேள்விகள் வந்து அவர் முன்வைக்கல. அவர் வைக்கிற கேள்வி எல்லாத்துக்குமே சக்தி வந்து தான் யோகியன் அப்படிங்கிற ரீதியில தான் பதில் சொன்னாரு. தன் மீது தவறே இல்லை என்பது போலதான் பதில் சொன்னாரு. அதே போல காயத்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் காயத்ரியும் தான் எதையுமே தப்பே செய்யாத மாதிரி நான் கெட்ட வார்த்தை பேசுறத குறைச்சிட்டேன் அப்படிங்கிறத ஒரு பெருமையாகவும் இப்படிலாம் சொல்றத வந்து பாக்குறப்ப இவங்க 2 பேரும் மனதளவில் இன்னும் பக்குவப்படவில்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியுது. இவங்க எப்ப இதுல இருந்து பக்குவப்படுவாங்க அப்படின்னா, ஜூலி போல வெளியேற்றப்பட்ட பிறகு வெளி உலகத்தில் மக்கள் அவர்கள் குறித்து செய்த விமர்சனத்தையும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் செய்யும் விமர்சனத்தையும் பொறுத்துதான் இவர்கள் மாறிக்கொள்ள வாய்ப்பு இருக்கே தவிர வீட்டுக்குள் இருக்கும் வரை சக்தியும் உணரப்போவது இல்லை, காயத்ரியும் உணரப்போவது இல்லை அப்படிங்கிறதா இன்றைய நிகழ்ச்சியில் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். வையாபுரி உண்மையிலே வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு சிக்கலான தருணம் வர்றப்ப அதை நகைச்சுவை உணர்வோடு கையாண்டு போறப்ப அந்த சிக்கல் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு சுமூகமா மகிழ்ச்சிகரமானதா மாறும். அந்த ஒரு இடத்துல வந்து வையாபுரி இருக்காரு, அதை அற்புதமா செய்யறாரு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஜூலி பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோவே பேசி போட்டோம்ங்கிறனால அதை குறித்து நம்ம பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில வந்து மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிநேகன் உண்மையிலேயே உணர்ந்திருக்காரான்னு தெரியல, நாட்கள் செல்ல செல்லதான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். உண்மையிலே தான் எல்லாருக்கும் ஏற்றது போல மாறி மாறி நடந்து கொள்வதை உணர்ந்திருக்கார் அப்படிங்கிறதான் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இந்த மாற்றம் அவருக்கு தொடர வேண்டும் என்பது என் விருப்பம். அவரது வாழ்விலும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு பிக் பாஸ். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிநேகன் சொன்ன அந்த வார்த்தை தான், பலவீனங்களோட விளையாடுறதுக்கு பேரு கோழைத்தனம். அதனால நம்ம ஒருத்தரோட பலவீனத்தோ வச்சு விளையாடாம வாழ்க்கையை வந்து ஒரு துணிவோட அணுகணும் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொண்டது. மற்ற எல்லாம் அவர்களை புரிந்து கொள்வதற்கான நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்தது. அதில் இருந்து நமக்கு ஏற்ற விஷயம் என்றால் இது ஒன்றுதான். இனிமேல் பிக் பாஸ் நிகழ்ச்சி எந்த மாதிரி கண்ணோட்டத்துல போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை ப்ரோமோ வெளியானதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.